வணக்கம், நான் சாம். காரிய சம்பத்தனில் இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் வாட்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏற்கனவே நம்ம கிளாக் பரிசையில் நிறைய பார்த்துருக்கோம். அலாம் கிளாக் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் கிளாக் பண்ணியிருக்கோம், கவுண்ட் டவுன் கிளாக் பண்ணியிருக்கோம், வேறு என்ன. ஸோ இந்த மாதிரி கிளாக் பரிசையில் நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஸ்டாப் வாட்ச் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் வாட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பாஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கணும், இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரீசெட் ஆகிற ஆப்ஷன் கொடுக்கணும். லேப்ஸ் இப்போ வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்னென்ன செகண்ட்ஸில் வந்து என்னென்ன டைம் ஸ்டாம்பில் வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா டக் 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 லேப் அடிச்சிங்கன்னா அத்தனை டைம் ஸ்டாம்ப் க்ரியேட் ஆகும். அதை எப்படி பண்ணுறது? ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் வாட்சில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம JavaScript கோடை யூஸ் பண்ணி அப்படியே அதை மிமிக் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ டேரக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் வாட்ச் இன் JS HTML சேவ் பண்ணிட்டேன். HTML5 ஸ்னிப்பட் ஸ்டாப் வாட்ச். ஓகே, என்ன பண்ணுறேன், பட்டன்ஸ், அந்த ஸ்டாப் பட்டன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேண்டாம், ஐ திங்க் 6 பட்டன் தேவைப்படும். கூடவே ஆன் கிளிக்கும் போட்டுடலாமா? ஓகேயா, இது வந்து ஸ்டார்ட்டு. ஓகேயா, இது வந்து பாஸு. பாஸ் போட்டுடலாம். பாஸ்னா ஜஸ்ட் அங்கே ஸ்டாப் பண்ணுறது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நான் பாஸு நான் மீன் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். எனிவேஸ், நம்ம விருப்பம் தானே. ஸ்டாப்பு ஒரு ரன்னிங்காக இருக்கும்போது ரீஸ்டார்ட் கேட்கணுன்னா ரீஸ்டார்ட், ரன் ஆகிட்டு இருக்கும்போதே. இது வந்து லேப்பு. இது வந்து ரீசெட், அந்த லேப்பையே வந்து ரீசெட் பண்ணுறது. சரி, பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இவர் தான் உண்மையான ஸ்டாப் வாட்ச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண போகிறேன், மில்லி செகண்ட்ஸ் காட்ட போகிறேன், மினிட்ஸ் காட்ட போகிறேன், செகண்ட்ஸ் காட்ட போகிறேன். ஹார்ஸ்க்கு நான் போகிறது இல்லை. அவ்வளோ இதுவாக டீப்பாக நான் போக விரும்பல. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுதானே, இப்படி எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோட் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிக் கொடுக்குறதே நீங்கள் அதை பண்ண முடியும். அப்புறம் லேப்ஸ்க்கு இதை லிஸ்ட்டாக வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா அது லிஸ்ட்டை ஈஸியாக காட்டிடலாம். கீழே வரும் ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கு தனியாக டிசைன் பண்ண தேவையில்லை. கிளாஸ் வைக்கிறேன், நேம் வைக்கலாமா, ஐடி வச்சிடுறேன். கிளாஸ் வச்சும் அக்சஸ் பண்ணலாம். டாக்குமெண்ட் பெரிய செலக்டர் போட்டு அக்சஸ் பண்ணலாம். லேப்ஸ் கண்டெய்னர்னு பேர் வச்சுக்கோ, சிம்பிளாக இருக்கும், சமயம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் CSS டைம் என்னென்னா இதை பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வாட்ச். ஓகே, இதை என்ன பண்ண போகிறேன், சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் கொண்டு வர போகிறேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், பொசிஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஃபார் அ சேஞ்ச் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்து நல்ல டெக்னிக் தான். ஓகேயா, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம். ஏன் அப்படின்னா, இருங்க, இது என்ன நடக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் வேணால் அதை போட்டு காட்டுறேன். ஓகேவா, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் கொண்டு வந்துடுவோம். சென்டர் கொண்டு வந்துட்டேன். ஹைட் வந்து 100 VH. இது என்னன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட, நீங்கள் தான் போய் பார்க்கணும், நான் சொல்லி தர மாட்டேன். 100 VHனா என்ன, VWனா என்ன, அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது ஸ்டாப் வாட்ச் மட்டும் தான், நம்ம அதை மட்டும் தான் பார்ப்போம். 2D கலர் F6 கரெக்ட். சரி, ஓகே, வந்துருச்சா? இங்கே பாருங்களேன், இந்த டெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் வருது பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வரணும்னு ஆசைப்பட்றேன் நான். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே பண்ண ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை காலம்னு செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துடும். ஓகே, இப்போது இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கான கிளாஸ் எழுதுவோம். ஃபாண்ட் சைஸ் 15 EM. அகெயின் இதுவும் ஒரு புது ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணிப்போம். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பட் தெரியாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். 15 EM. வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, இது ரொம்ப முக்கியங்க, ஃபாண்ட் ஃபேமிலி. ஆக்சுவலாக இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, ஃபாஸ்ட்டாக கேரக்டர்ஸ் மாறிட்டே இருக்கும். 0 1 1 2 3 4 மாறிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த மில்லி செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும்.
அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் வந்து இப்போ ஒன்னாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னா ஒன்றா அந்த எடுத்துக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில ஃபாண்ட்டில். அப்போ என்ன ஆகும், இப்படி 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 உள்ளே வந்து வெளில போயிட்டுருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் மோனோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரே ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மோனோ ஸ்பேஸை நான் இங்கே என்ன பண்ணுறேன் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இப்படி குதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வேற என்ன, இந்த லேப்ஸ் கண்டெய்னர் இவன் வந்து யூஎல் அப்படிங்கிறதால இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இது ஏன் காப்பி பண்ணேன், ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மார்ஜினும் பேடிங்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒன்று செட் ஆகிருக்கும், அது ரீசெட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெட் சிஎஸ்எஸ்னே ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அது இதுக்காக தான். அப்புறம் இந்த லிஸ்ட் ஸ்டைல் என்ன பண்ணுறேன், நான் நன் செட் பண்ணிடுறேன், ஏன்னா இந்த புல்லட் மாதிரி எனக்கு வேண்டாம். அப்புறம் பேடிங், டாப் பாட்டம் மட்டும் பேடிங். ஓகே, முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்கிரிப்ட் மட்டும்தான் எழுதணும். ஓகே, இப்போ இவங்க ரெஃபரன்ஸ்லாம் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வாட்ச் document.get element by id. ஓகே, ஸ்டாப் வாட்ச்க்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறேன், லேப்ஸ் கண்டெய்னர்னு போட போகிறேன். சரியா? இப்போது எம்எஸ் மில்லிசெகண்ட்ஸ், செகண்ட்ஸ், மினிட்ஸ் 0. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹார்ஸ் வேணும்னா h = 0ன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க, அது உங்கள் கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். பட் நான் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணிடுவோம், இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ண போகிறேன்னு நாங்கள் கதை விட்டோமோ அந்த கதையெல்லாம் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், இல்லைனா மறந்துடுவோம் இல்லாமல். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அது எழுதிடுறேன். அப்புறம் ஐ திங்க் பாஸ் நினைக்கிறேன், ஸ்டாப்பு, ரீஸ்டார்ட்டு, லேப்பு, ரீசெட் லேப் அப்படியே மாற்றிட்டு வந்துடுவோம். பாஸு, ஸ்டாப்பு, ரீஸ்டார்ட்டு, லேப்பு, ரீசெட் லேப்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இதுக்கு டைமர் வேணும். டைமர்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், செட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதான் யூஸ் பண்ண போகிறேன். செட் இன்டர்வல் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கிளாக் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த செட் இன்டர்வல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் என்ன ஃபங்க்ஷனை சொல்கிறீங்களோ அந்த ஃபங்க்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் இதான் ஃபங்க்ஷன், ஃபன்னுங்கிறது தான் ஃபங்க்ஷன்னா, அந்த ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷனை எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணணும். இப்போ 1000 நான் கொடுத்தேன்னா 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இது கால் ஆகும். ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து என்னென்னா மில்லி செகண்ட்ஸும் சேர்த்து நம்ம காட்ட போகிறோம். ஸோ 1 மில்லி செகண்ட், ஏன்னா 1000 டைம்ஸ் கால் ஆகணும் 1 செகண்டுக்கு. ஸோ 1000 டைம்ஸ் இதை கால் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் காட்டுறது 2 டிஜிட் தான், 2 டிஜிட் நம்பர். ஸோ 2 டிஜிட் நம்பரை காட்டுறதுக்கு 1000 டைம்ஸ் கால் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, 100 டைம்ஸ் கால் ஆனால் போதும். ஸோ 1000 டிவைடட் பை 100 என்ன கிடைக்கும், 10 டைம்ஸ் கால் ஆனால் போதும் எனக்கு. சரியா? எப்படி இந்த கால்குலேஷனுக்கு வந்தேன்றது இல்லை, நான் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்க போகிறேன், 3 டிஜிட்ஸும் நாங்கள் காட்ட போகிறோன்னா தாராளமாக காமிச்சிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். பட் நான் 2 டிஜிட் தான் காட்டுவேன். ஓகேவா? ஃபன்னா சரி, ரன்னு மாற்றுவோம், ரைமிங்கா. ஓகே, இப்போ டைமர் செட் ஆகலைன்னா தான் அது கால் ஆகிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன், உள்ளே போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா தப்பு, நிறைய தான் தப்பு பண்ணிடுவேன். நாட் போடணும். டைமர் செட் ஆகலைன்னா டைமரை இது பண்ணணும். ஆமாம், டைமருக்கு இதை செட் பண்ணணும், அப்போ தான் அது செட் ஆகும். ஓகே, இப்போ அது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரன்னுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும் இல்லையா? இந்த ரன்னுங்கிற ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ண போகுதுன்னா டைமையே காட்ட போகுது. அந்த ஸ்டாப் வாட்ச் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு அந்த டைமை காட்ட போகிறோம். இந்த டைமை கால்குலேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், ஏன்னா எல்லாம் கோடே ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே என்ன பண்ணிடுறேன், கெட் டைமர்னு போட்டுடுறேன். டைமர் போட்டுட்டு ஓகே, இதை நான் ஒரே லைனில் எழுதிடுவேன், பட் உங்களை குழப்பி விட்றோம், அதனால் நான் இப்படி எழுதுறேன். எம்எஸ் ஈக்குவல் டு எம்லேருந்து ஆரம்பிப்போம், எம் தானே ஃபஸ்ட்டு. எம் வந்து ஏன் எப்படி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் டிஜிட்டில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் டபுள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு 0வை அப்பன் பண்ணிவிட்டு எம், இல்லைனா அப்படியே எம் ரிட்டர்ன் பண்ணிடு. ஓகேவா? இதை நான் எல்லா லெசன்லேயும் பண்ணுற ஒரு விஷயம் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ரிட்டர்ன் பண்ணுங்கள். எப்படி, எம் கோலன் அந்த அந்த இது வரும் இல்லையா,
கோலன் வரும் இல்லையா, இதுக்கு நடுவில் அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. எம்எஸ். ஓகே, ரிட்டன் எம்எஸ் எம்எஸ். ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், டைமர் வந்து வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, வேல்யூவே சேஞ்ச் ஆகலை, அதனால் ஒன்றும் ஆகாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரன்னுங்கிறது என்ன நடக்கும், 10 milli-seconds கொஞ்சம் கால் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். எம்எஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். எம்எஸ் வந்து 1000 ரீச் ஆகுதான்னு செக் பண்ணக்கூடாது, ஏன்னா 1000 milli-seconds தான் 1 second நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 milli-seconds ஒன்ஸ் கால் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து மொத்தத்தில் எத்தனை தடவை தான் கால் ஆகும் அப்படின்னா 100 times தான் கால் ஆகும். ஸோ நீங்கள் 100 ரீச் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்னா 1 second வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப குழப்பிச்சுன்னா இதை 1 போட்டுட்டு இதை 1000 போட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. ஓகேயா, சிம்பிளிசிட்டிக்காக நான் அப்படி எழுதுறேன். ஓகேயா, இப்போது இது எம்எஸ் வந்து 100 ரீச் பண்ணிடுச்சுன்னா, அதாவது 1000 ரீச் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம், செகண்ட் 1 second ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ செகண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு எம்எஸ்ஸை ரீசெட் பண்ணி விட்டுருந்தோம். சேம் வே செகண்ட்ஸ் வந்து 60 ரீச் பண்ணிடுச்சுன்னா எம்ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு செகண்ட்ஸ் என்ன பண்ணணும், ரீசெட் பண்ணி விட்டுருந்தோம். சேம் வே எம் தேவையில்லை, ஹவர்ஸ் நம்ம பண்ணல, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா, அது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். எப்படி சமாளித்தேன் பார்த்தீங்களா. அன்டிஃபைன்டுன்னு வருது. ஏற்கனவே இங்கே ஒரு எம்எஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு எம்எஸ் க்ரியேட் பண்ணதுனால இவன் நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டான். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இவங்களை எடுத்து இப்படி போட்டுடுறேன். இதை கூட ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன், இது ஒரு ப்ராக்கெட்குள்ளே அந்த பார்ட் அப்படியே இங்கே போட்டு விட்டுறேன். ஏன்னா இல்லைனா நான் புதுசாக இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும், அதனால் நான் இப்படி செய்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இங்கே என்ன பண்ணுறேன், எஸ்ஸை தூக்கிட்டு எஸ்ஸுக்கு என்ன கோட் போட்டிங்களோ அந்த கோட் அங்கே எழுதிடுறேன். எம்எஸ்ஸை தூக்கிட்டு ஆரம்பத்தில் இப்படி எழுதியிருக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும், அதனால் பிரச்சனை இல்லை. சாரி, ஓகே இல்லையா. 2 3 4. இப்போ பாஸ் பண்ணால் பாஸ் ஆகணும், ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகணும், இதெல்லாம் ஒர்க் ஆகணும் இல்லையா. அதை என்ன பண்ணுவோம், பாஸ் ஒன்றும் கிடையாது, இந்த டைமரை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா கிளியர் இன்டர்வல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கிளியர் இன்டர்வல் ஆஃப் டைமர், அப்புறம் டைமரை என்ன பண்ணி விட்ருங்க, ரீசெட் பண்ணி விட்ருங்க, நல்லுன்னு போட்டு விட்ருங்க, பாஸ் ஆகிடும். ஸ்டார்ட்டு பாஸு, ஸ்டார்ட்டு பாஸு, சூப்பரா. இப்போ ஸ்டாப் பண்ண ஆகிடணும், ரீசெட் ஆகணும், கம்ப்ளீட்டாக அந்த வேல்யூலாம் 0 ஆகிடணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டாப்பில் என்ன பண்ணணும், எம்எஸ் ஈக்குவல் டு 0, எஸ் ஈக்குவல் டு 0, எம் ஈக்குவல் டு 0. இதே தான் திரும்ப பண்ணணும். மேபி இதை ஒரு காமனான ஒரு ஃபங்க்ஷனுக்கு மூவ் பண்ணிடலாமா. காமனாக மூவ் பண்ணிட்டா என்னென்னா ஒரே தடவை சும்மா திரும்ப எழுத வேண்டியதில்லை. பாருங்களேன், இப்போது ஸ்டாப் டைமர் அப்படிங்கிறத நான் இங்கே போட்டு விட்டுடலாம். சேம் வே இங்கேயும் என்ன பண்ணலாம், ஸ்டாப்பு டைமர் அப்படிங்கிறத போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டு மறந்துடாதீங்க, அந்த டெக்ஸ்ட்டை காமிங்க, அப்போ தான் அது ரீசெட் ஆச்சுன்னு தெரியும். ஸோ 0 ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண இடத்துல காமிச்சு விட்ருவோம். செக் பண்ணி பார்த்துருவோமா. ஸ்டார்ட்டு பாஸு, ஸ்டார்ட்டு ஸ்டாப், சூப்பர் இல்லையா. ப்ராப்ளம் ஒர்க் ஆகுது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வரணும். ரீஸ்டார்ட் அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கும்போதே 0 செட் ஆகிட்டு அங்கிறது வர மாதிரி. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட்னா ஒன்றும் கிடையாது, ஸ்டாப் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டாப் ஒரு தடவை கால் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்டார்ட்டை அடுத்து கால் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. பாருங்களேன், ஸ்டார்ட்டு பாஸு, ஸ்டார்ட்டு ஸ்டாப்பே பண்ணிட்டீங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ரீஸ்டார்ட் ஆகணும், இங்கே பாருங்கள், சூப்பரா. ஓகே, இப்போ லேப்பு ரீசெட் லேப்னா கரண்ட்டாக ஓடிட்டு இருக்கிற அந்த டைமை ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு காமிச்சிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான் மேட்ரு. இப்போது லேப்பில் என்ன பண்ணுறேன்,
இந்த லேப்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, இது பேர் பார்த்துக்கலாம். லேப்ஸ் கண்டெய்னர், இதுக்குள்ளே ஒரு எல்லை க்ரியேட் ஆகணும். ஓகே, எலமெண்ட் எல்லை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். எல்லை டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு கெட் டைம், கரண்ட் டைம் தானே, அப்படியே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டில் ஐ மீன் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்தாச்சு. எடுத்தது என்ன பண்ணுங்கள், லேப்ஸ் கண்டெய்னரில் அப்பன் சைல்டு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அவ்வளோதான். லெட்ஸ் சி, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லேப்பு பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அந்த டைம் என்னமோ டக்குன்னு எடுத்துக்கல காமிச்சிடுது. இப்போது ரீசெட் லேப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த ஏதோ ஃபீல்டை கிளியர் பண்ணி விடணும். ரொம்ப சிம்பிள் அது. லேப்ஸ் கண்டெய்னர் டாட் இன்னர் HTML போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். கிளியர் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். ஸ்டார்ட், பாஸ், ஸ்டாப், ஸ்டார்ட், ரீஸ்டார்ட், லேப், லேப், ரீசெட் லேப், திரும்ப லேப். ஓகேயா? ஸோ ஒரு ஸ்டாப் வாட்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். டிசைன் வைஸ் ஏதாச்சும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, பட் கான்செப்ட் வைஸ் நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஓனாக ஒரு ஸ்டாப் வாட்சை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை செக் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய புதுசாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ, பாய்.